ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம முட்டை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பிளேட்டு சின்னதாக எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் காரத்தூள் போட்டிருக்கேன். காரத்தூள் போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், வீட்டு குழம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம பேஸ்ட்டு மாதிரி கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு மாதிரி கரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் கரைச்சி வச்சுக்கிற மாதிரி. இப்போ நான் 5 முட்டை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி. இப்போ இந்த மாதிரி நான் கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேங்க. தோசைக்கல் நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெயும் நல்லா காஞ்சி நம்ம பாதியாக கட் பண்ண முட்டையை மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா முட்டையில் நல்லா தடவி எடுக்கணும். பொறுமையாக நல்லா கோட்டிங் கொடுக்கணுங்க. முட்டையில் நல்லா மசாலா ஒட்டணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டிடுச்சு மசாலா. இப்போ நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே போல் நான் எல்லா முட்டைகளையுமே மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம தோசைக்கல் வச்சோம் இல்லைங்களா, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ முட்டையை நம்ம ஒன்றா வைக்கலாம். பொறுமையாக வைக்கணும். எண்ணெய் மேலே தெளிச்சிடக்கூடாது. பொறுமையாக வைங்க. மசாலா பிரியாமல் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக வச்சு எடுக்கணும். இப்போ நல்லா வேகணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். முட்டை நல்லா வெந்துடுச்சு ஒரு பக்கம். இப்போ நான் திருப்பி போடுறேன் பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதே போல் நம்ம எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சுக்கணும். அவ்வளோதான், நல்லா வெந்துடுச்சு முட்டை. இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை மேலே போடுறேங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். நான் பிளேட்லேயும் மாற்றி வச்சு காட்டுறேன். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிட்டோம். வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.